ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய ரயில்வேலேருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கு முன்னாடி இந்திய ரயில்வேலேருந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி முழுமையான டீட்டெயிலில் வீடியோவாக போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன். பார்க்காதவங்க பாருங்கள். அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ரயில்வே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வேலை மொத்தம் 3400க்கு மேலே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 200 பக்கம் இருக்குது. இந்த தேர்வை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழில் எழுதிக்க முடியும். அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு செப்டம்பர் 21, 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அக்டோபர் 20, 2024. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கடைசி 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வர் பிஸியோ இல்லை எரரோ காட்டாது. அடுத்ததாக பேமெண்ட் க்ளோசிங் டேட் 22 வரைக்கும் உங்களோட பே பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அது சரி செஞ்சுக்க அக்டோபர் 23, 2024 நவம்பர் 1, 2024 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். குறிப்பாக உங்களால் அக்கௌண்ட் எந்த காரணத்தை கொண்டு டீட்டெயில்ஸை கரெக்ஷன் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே உங்களோட டேட்டாவே சரியாக கொடுக்க பாருங்கள். இந்திய ரயில்வே RRBI அண்டர் கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், ட்ரெயின் கிளர்க், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த 4 வகையான வேலைக்கும் அக்டோபர் 20, 2024 அப்ளை பண்ணணும். அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கிடையாது. அடுத்து வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இந்த ஒர்க்குக்கு மந்த்லி 21,700 கொடுக்குறாங்க. அடுத்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் இந்த 3 வகையான வேலைக்கும் மந்த்லி 19,900 கொடுக்குறாங்க. அடுத்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். கடந்த 2019 கொரோனா காரணமாக நோட்டிஃபிகேஷன் RRBலேருந்து எதுவும் வெளிவராத காரணத்தினால இந்த ஒரு டைம் மட்டும் 3 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 33 நமக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷனோடு சேர்த்து நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகும். ஸோ இன்னும் ஏஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து டோட்டல் வேகன்சிஸ் இன் ஆல் RRB ரீஜன்ஸ். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு 2022 வேகன்சியும், அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 361 வேகன்சியும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 990, ட்ரெயின் கிளர்க் 72 வேகன்சியும், மொத்தமாக 3445 வேகன்சிஸ் இருக்கிறதா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி இன்க்ரீஸும் ஆகலாம், குறையலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கவங்க யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபைனல் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் யாரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண வேணாம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட ரீஜனுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஒரு ரீஜனுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு அப்ளை பண்ண வேணாம். எல்லோரும் ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2 அல்லது 3க்கு மேற்பட்ட ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். அதனால் ஒரு ரீஜனுக்கு மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். அடுத்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் பற்றி பார்ப்போம். எல்லா கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் மினிமம் 18 வயசுலும் மேக்ஸிமம் 33 வயசும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1992 ஜனவரி 2 இதுக்கு முன்னால் பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் ஓபிசி 1989 ஜனவரி 2 இதுக்கு முன்னால் பிறந்திருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி 1987 ஜனவரி 2 இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்தவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதே போல் எல்லா கேட்டகரியும் 2007 ஜனவரி 1 அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த இயர் பிறந்தீங்கன்றதை
ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓபிசி ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 6 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாற்றுத்திறனாளிகளில் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி யூஸ் ஆகும்னா, மினிமம் ஏஜ் 18லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் 33 வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் 33 கடந்தவங்க இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ ஜென்ரலில் வந்து இருக்கவங்க 33 வயசுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி 3 இயர்ஸ், அதாவது 36 வயசு வரைக்கும் அவங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் மினிமம் ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத கவனித்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து மொத்தம் எல்லாரும் 500 பே பண்ணணும். இந்த 500ல் 400 நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுனதும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 400 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். அடுத்து பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாம் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 250யும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுனதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. நீங்கள் எந்த பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்குற அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் மாற்றி எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால் அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கவனமாக கொடுங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். மொத்தம் 3 ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் மொத்தம் 90 மினிட்ஸு. அந்த 90 மினிட்ஸில் வந்து 100 கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 கொஷினில் ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30, மொத்தம் 100 கொஷின் வந்து 90 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 90 நிமிடங்களுக்கு பதிலாக 120 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் 3க்கு 1ன்ற லெவலில் நெகட்டிவ் மார்க் வந்து ஃபாலோ பண்ணப்படும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் செலக்ட் ஆகுறவங்க செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி பார்ப்போம். சேம் இதுக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி தான் 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 120 கொஷின் 90 நிமிஷத்தில் எழுதணும். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் 35 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35 கொஷின். சேம் இதுக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு இருந்தது போலவே செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3க்கு 1ன்ற லெவலில் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமையும் யார் கிளியர் பண்ணி வராங்களோ அவங்களில் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் அதுவும் இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்டுன்னு வந்து டைப் பண்ணுற ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 ஸ்டேஜில் வந்து கிளியர் பண்ணுறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அடுத்து என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு வந்து இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் மற்றும் ட்ரெயின் கிளர்க் இந்த 2 ஜாபுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து இது 2க்கும் வந்து கிடையாது. அடுத்ததாக அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2 ஜாபுக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு மற்றும் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அதே சமயம் ஸ்கில் டெஸ்ட்டும் இந்த 2 ஜாபுக்கும் இருக்குது. அடுத்து அவுட் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன சைஸில் வேணும்னு சொல்லி நமக்கு கிளியராக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணும்போது தெளிவாக பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எந்தெந்த ஜாபுக்கு என்ன மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க். இந்த ஜாபுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். வித் 50% மார்க்கோட நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். செகண்டாக அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட். இந்த ஜாபுக்கு நீங்கள் 12th 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷில் டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அடுத்து ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். இந்த ஜாபுக்கும் நீங்கள் 12th 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி ஹிந்தி இங்கிலீஷில் வந்து டைப்பிங் நாலேஜும் வச்சுருக்கணும். லாஸ்ட்டாக ட்ரைன்ஸ் கிளர்க். இந்த ஜாபுக்கு 12th முடித்து 50% மார்க்கோட நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த ரீஜன் வைஸ் வந்து வேகன்சி வந்து எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ரீஜனில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். சென்னை ரீஜனில் மொத்தமாக 194 வேகன்சி மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து 19 வேகன்சின்னு வந்து 213 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க். இந்த ஜாபில் எஸ்ஆரில் ஜென்ரலில் 18 வேகன்சியும், எஸ்சியில் 3 வேகன்சி, எஸ்டி 7 வேகன்சி, ஓபிசி 6 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 5 வேகன்சி, மொத்தமாக நமக்கு 39 வேகன்சி வந்து இருக்குது. இதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் 4 வேகன்சி வந்து இருக்குது. ட்ரெயின் கிளர்க் எஸ்ஆர் ரீஜனில் ஜென்ரலில் 1 வேகன்சியும், எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் வேகன்சி எதுவும் கிடையாது, ஓபிசிக்கும் வேகன்சி கிடையாது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வேகன்சி கிடைக்காது. டோட்டலாக 1 வேகன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வேகன்சி கிடையாது. அடுத்தது அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட். இதில் ஐசிஎஃப்பில் ஜென்ரலில் 3 வேகன்சியும், எஸ்சியில் 1 வேகன்சி, எஸ்டி 1 வேகன்சி, ஓபிசி 1 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வேகன்சி எதுவும் கிடையாது. மொத்தமாக 6 வேகன்சி இருக்குது. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேலே 1 வேகன்சி இருக்குது. அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட். இதில் ஐசிஎஃப்பில் ஜென்ரலில் 3 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வேகன்சி எதுவும் கிடையாது. மொத்தமாக 6 வேகன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 வேகன்சி இருக்குது. இதுவே எஸ்ஆர் ரீஜனுக்கு ஜென்ரலில் 9 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 6 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2 வேகன்சி, மொத்தம் 22 வேகன்சி வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். இதில் ஐசிஎஃப்க்கு ஜென்ரலில் 32 வேகன்சி, எஸ்சிக்கு 8 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 3 வேகன்சி, மொத்தமாக 47 வேகன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வேகன்சி இருக்குது. இதில் எஸ்ஆர் ரீஜனில் ஜென்ரலில் 36 வேகன்சி, எஸ்சிக்கு 12 வேகன்சி, எஸ்டிக்கு 8 வேகன்சி, ஓபிசிக்கு 17 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 6 வேகன்சின்னு மொத்தம் 79 வேகன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 7 வேகன்சி இருக்குது. மொத்தமாக இந்த 4 ஜாபுக்கும் சேர்த்து 194 வேகன்சி இருக்குது. அதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 19 வேகன்சிஸ் தனியாக இருக்குது. மொத்தமாக 213 வேகன்சி வந்து நமக்கு இருக்குது. இன்னும் இந்தியன் ரயில்வே, ஆர்ஆர்பி, அண்டர் கிராஜுவேட் லெவல் வேலை வாய்ப்புக்கு யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு அப்ளிகேஷன் எண்டு அக்டோபர் 20, 2024. இன்னும் ஃபியூ டேஸ் இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டே வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஒரு சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். உங்களுக்கு எரர் மிஸ்டேக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.